ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. நாம் இன்றைக்கி பார்க்கக்கூடிய இந்த வீடியோவை ஸ்பான்சர் பண்ணுற நம்ம பை மோட் அப்ளிகேஷன். இந்த அப்ளிகேஷனை உங்கள் மொபைல் ஃபோனில் டவுன்லோட் பண்ணி உங்களுக்கு தேவையான வீட்டு பொருட்களை இந்த அப்ளிகேஷன் மூலம் வாங்கி பயன்பெற்றுக்கோங்க. ஓகே, வீடியோக்குள்ளே போவோம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் நம்ம விராட் கோலி அவர்களை பற்றி தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கோலி அவர்களின் வரலாறு. விராட் கோலி நவம்பர் 5, 1988 புதுடெல்லியில் பிறந்தார். இவர் பஞ்சாபி குடும்பத்தில் பிறந்தவர். இவரின் தந்தை பிரேம் கோலி குற்றவியல் வழக்கறிஞரும் தாய் சரோஜ் கோலி குடும்பத் தலைவி ஆவார். இவருக்கு விகாஷ் என்னும் மூத்த சகோதரரும் பாவனா என்னும் மூத்த சகோதரியும் உள்ளனர். கோலிக்கு 3 வயதாக இருக்கும்போது மட்டையை எடுத்துக்கொண்டு தனது தந்தையை பந்து வீசச் சொல்வார் என இவரின் குடும்பத்தினர் கூறியுள்ளனர். இவர் உத்தம் நகரில் வளர்ந்தார். அங்குள்ள விஷால் பாரதி பொது பள்ளியில் பள்ளிப்படிப்பை பயின்றார். 1998 ஆண்டுக்கு மேல் புதுடெல்லி துடுப்பாட்ட அகாடமி துவங்கப்பட்டது. அதில் 9 வயதான கோலி முதலாக சேர்த்து கொள்ளப்பட்டார். கோலியின் அருகாமையில் வசிப்பவர் அவரின் தந்தையிடம் கோலியின் திறமையை தெரு துடுப்பாட்டங்களில் விளையாடி வீணாக்க வேண்டாம் என கூறி அவரை அகாடமியில் சேர்க்கும்படி வலியுறுத்தினார். அங்கு அவர் ராஜ்குமார் சர்மா அவர்களின் துடுப்பாட்ட நுணுக்கங்களை கற்றுக்கொண்டார். மேலும் கிழக்கு டெல்லியில் உள்ள சுமித் தோக்ரா அகாடமியில் அரங்கை போட்டிகளில் விளையாடினார். கோலியின் திறமையை பற்றி அவரின் பயிற்சியாளர் பின்வருமாறு கூறுகிறார். இளமை காலங்களில் கோலியை அமைதியாக வைத்திருப்பது என்பது மிகவும் கடுமையாக இருந்தது. அவர் இயல்பாகவே சிறப்பாக விளையாடும் திறமையை பெற்றிருந்தார். மேலும் அவரின் மனப்பாங்கு என் மனதில் பதிந்தது என கூறினார். மேலும் பயிற்சி நேரம் முடிவடைந்த பிறகும் அவர் வீட்டிற்கு செல்ல மாட்டார். நான் வற்புறுத்திய பிறகு அவர் வீட்டிற்கு செல்லாமல் விளையாடி வந்தார் என கூறினார். பின் 9வது படிக்கும்போது பசீம் விகாரில் உள்ள சேவியர் மடப்பள்ளியில் பயின்றார். அங்கு அவர் துடுப்பாட்ட பயிற்சியில் ஈடுபட இது உதவியாக இருந்தது. துடுப்பாட்டம் மட்டுமல்லாது கற்றலிலும் கோலி சிறப்பாக பயின்றுள்ளார். அவரை பற்றி அவர் ஆசிரியர்கள் நினைவு கூறுகையில் கோலி சிறப்பான மாணவனாக இருந்தார் என கூறினார். கோலியின் குடும்பம் 2015 ஆண்டு வரை மிராபாவிலும் அதன் பின் குருகிராமிலும் வசித்து வருகின்றன. கோலி உடல்நலக்குறைவு காரணமாக 1 மாதமாக படுக்கையில் இருந்தார். பின் வலிப்பு காரணமாக டிசம்பர் 18, 2006 காலமானார். தனது குடும்பத்தினர் பற்றி ஒரு நேர்காணலில், எனது வாழ்க்கை நான் பல நினைவுகளை கடந்து வந்துள்ளேன். எனது தந்தையை நான் எனது இளமை காலத்தில் இழந்தேன். என் குடும்பம் தொழிலில் சரியான வருமானத்தை ஈட்டவில்லை. அதனால் வாடகை வீட்டில் தான் வசித்து வந்தோம். அந்த காலகட்டங்களில் மிகவும் கடினமாக தான் இருந்தது என்று கூறியுள்ளார். புதுடெல்லியில் பிறந்த இவர் முதல் தர துடுப்பாட்ட போட்டிகளில் 2006 ஆண்டில் விளையாடுவதற்கு முன்பாக தில்லி அணிக்காக விளையாடினார். மலேசியாவில் 2008 ஆண்டு நடந்த 19 அகவை கீழானவர்களுக்கான உலகக்கிண்ண போட்டிகளில் இந்திய அணிக்காக தலைமையேற்று வெற்றி பெற்றார். அதற்கு சில மாதங்களுக்கு பின்னர் தனது 19வது வயதில் முதல் போட்டியில் இலங்கை துடுப்பாட்ட அணிக்கு எதிராக ஒருநாள் பன்னாட்டு துடுப்பாட்ட போட்டியை விளையாடினார். 2011 துடுப்பாட்ட உலகக்கோப்பைக்கான இந்திய துடுப்பாட்ட அணியின் இவர் இடம்பெற்றிருந்தார். இந்திய துடுப்பாட்ட கட்டுப்பாடு வாரியத்தின் மட்டையாளருக்கான தரவரிசையில் 2013 ஆண்டு முதலிடம் பிடித்தார். 2014 மற்றும் 2016 ஆண்டிற்கான உலக 2020 போட்டியின் தொடர் நாயகன் விருதும் பெற்றார். 2014 ஆண்டு இந்திய துடுப்பாட்ட கட்டுப்பாடு வாரியத்தின் தரவரிசையில் படி பன்னாட்டு 2020 மட்டையாளர்களின் தரவரிசையில் முதல் இடம் பிடித்தார். 2017 ஆண்டு வரை 3 ஆண்டுகள் தொடர்ந்து இந்த இடத்தை தக்க வைத்தார். தற்போது இவர் தேர்வு துடுப்பாட்ட போட்டிகளுக்காக தரவரிசையில் அதிகபட்சம் பெற்றார். ஒருநாள் போட்டிகளில் 911 புள்ளிகள் பெற்று வரலாற்று சாதனை படைத்தார். மேலும் 2017 நவம்பர் முதல் 2021 ஏப்ரல் வரை பன்னாட்டு ஒருநாள் போட்டி தரப்பட்டியலில் முதல் இடத்தில் இருந்தார். மேலும் பன்னாட்டு 2020 போட்டிகளில் 897 புள்ளிகள் பெற்றுள்ளார். 2012 ஆண்டில் ஒருநாள் பன்னாட்டு துடுப்பாட்ட போட்டிக்கான உதவித் தலைவராக பொறுப்பேற்று கொண்டார். அதன் பின் 2014 ஆண்டு மகேந்திர சிங் தோனி தேர்வு துடுப்பாட்ட போட்டிகளில் இருந்து ஓய்வு பெற்ற பிறகு அதன் தலைவராக பொறுப்பேற்றார். குறிப்பாக
விரைவாக ஒருநாள் போட்டியில் பன்னாட்டு துடுப்பாட்டத்தில் 5000 ஓட்டங்கள் எடுத்தவர், விரைவாக 100 ஓட்டங்கள் 10 முறை எடுத்தவர் ஆகியனவாகும். தொடர்ந்து 4 ஆண்டுகள் 1000 ஓட்டங்களை பெற்று இரண்டாவது வீரரானார். இது மட்டுமல்லாது பன்னாட்டு 20 போட்டிகளில் விரைவான 1000 ஓட்டங்களை பெற்றவர். ஒரு ஆண்டில் அதிக ஓட்டங்கள் மற்றும் 50 ஓட்டங்களை அதிக முறை பெற்றவர் எனும் சாதனையை படைத்தார். ஒரு நாள் தரவரிசையில் 909 புள்ளிகள் பெற்றார். இந்திய வீரர் பெறும் அதிகபட்ச புள்ளிகள் இதுவாகும். மேலும் 2020 897 புள்ளிகளும் தேர்வு துடுப்பாட்டங்களில் 912 புள்ளிகளும் பெற்றார். ஆடு வரிசையில் நடுவில் களமிறங்கும் கோலி சில நேரங்களில் துவக்க மட்டையாளராக களமிறங்கியுள்ளார். கவர் பகுதியில் சிறப்பாக ஆடுவதற்காக பெயர் பெற்றவர். இவர் வலது கை மிதவேக பந்து வீச்சாளரும் ஆவார். இதுவே கோலியின் வரலாறு ஆகும். நன்றி, வணக்கம்.